ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நியூ இயரோட ஃபஸ்ட்டு வீடியோ ரொம்ப பெஸ்ட்டான வீடியோ கொடுக்குறேன். இதில் வந்து செடி வளர்ப்பை பற்றி எதுவும் ரொம்ப சொல்லலை, ஆனால் ரோஜா செடியை முழுக்க காட்டியிருக்கேன். கூடவே இந்த நியூ இயரில் நம்ம கார்டனுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் அவார்டை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கமெண்ட்லேயும் சரி மெயில்லையும் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க, ஏன் வீடியோஸ் போடலை அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வேலைகள், கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது, அதனால தான் ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். இனிமேட்டு கொஞ்சம் ரெகுலராக போட பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்டன் வந்து டெரஸ் கார்டன் மாடி தோட்டத்தில் இருக்குது. இது வந்து 5வது வருஷத்துக்கிட்ட நோக்கி போயிட்டுருக்கு. இந்த வருஷத்தில் நியூ இயர்லேயே ஃபஸ்ட்டு வீக்கில் எனக்கு கிடைச்ச ஒரு அவார்டு தான் இப்போ பார்க்க போகிறீங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு அவார்டு. Flowering plants, etc. To encourage the skill of gardening, 2 of our students have been cherished with prizes. Master Mithu Jayant of 2nd standard bagged the first place and hosting, and his mother hosts a YouTube channel in helping how to maintain a terrace garden, roof garden, etc. பார்த்தீங்க இல்லையா, இதுதான் நம்ம கார்டனுக்கான ஃபஸ்ட்டு அவார்டுங்க. ரொம்பவே ஹாப்பியான ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். மேடையில் போயிட்டு என் பையன் வாங்கிட்டு இருக்கான். கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் இயர் ஜனவரிக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோ கொடுக்கும்பொழுது பிரின்சிபல் மேடம் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க தான் நமக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய யூடியூப் சேனலோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம ஸ்கூல்லேருந்து நமக்கு கிடைச்ச அவார்டு ஃபஸ்ட்டுங்க. இந்த ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் நம்ம ஸ்கூலுக்கும். அது கூடவே நம்ம பிரின்சிபல் மேடம், அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே, வியூவர்ஸாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வந்திருக்க முடியாது. நான் வீடியோஸ் போட்டிருந்தாலும் நீங்கள் கொடுக்குற அந்த ஆர்வத்தையும் ஆதரவையும் தான் நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போயிருந்தது. இருந்தாலும் இப்போ கொஞ்ச நாள், ஒரு 20 நாள் நியூ இயர் போகிறதே வீடியோ போடணும் பொழுது நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப உங்கள் வீட்டில் ஒருத்தங்களான்ற மாதிரி என்னை கேட்டிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸுங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோ வரா மாதிரி பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம கார்டனில் கொஞ்சம் செட் பண்ணாமல் வச்சுருக்கேன். செடிங்கள்லாம் ஓரம் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷன் போது டெரஸ்லாம் கொண்டாடுவோன்றதால எல்லாமே எடுத்து ஓரம் வச்சுருக்கேன். செடிகள் வந்து இந்த சீசனில் இன்னும் தைப்பட்டத்துக்கு கூட நான் பெருசாக போடலை. இனிமேட்டு தான் போட போகிறேன். கொஞ்சம் கீரை விதைகள், அப்புறம் காய்கறிகள்லாம் போடலான் இருக்கேன். உங்கள் வீட்டு கார்டன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்டில் நிறைய டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியர் ஆகிற மாதிரி வர வீடியோஸ் கொடுக்குறேன். அப்புறம் மாடி தோட்டத்தில் ரோஜா செடிகள் வளர்க்குறத பற்றி நிறைய டவுட்டு, பூச்சிங்கள் தொல்லலாம் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் லிங்க் எடுத்து கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு ரொம்ப டிப்ஸோ இல்லை செடிக்கு நம்ம கேர் கொடுக்கறத பற்றியோ இல்லை. இந்த வருஷத்துக்கு ஒரு மெமரபிள், ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்த ஒரு விஷயம் நடந்திருந்து. அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. இந்த தருணத்தில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளால் பெரிய இடம் இல்லைனால சின்ன மாடி தோட்டத்தில் கூட, ஒரு சின்ன தொட்டியில் கூட நீங்கள் புதினாவோ இல்லை வேறு எதை வச்சு வளர்த்தாலும் சரி, நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். காலையில் போய் அந்த பச்சை நிறத்தை பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப மனசுக்கு எதமாக நிம்மதியாக இருக்கும். அது கூட வந்து நம்ம வீட்டிலையே பறித்து ஒரு பூவை நீங்கள் தலையில் வச்சுக்கிட்டோ இல்லை சாமிக்கு வச்சாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் காய்ச்ச காய்கறிகள் எடுத்து நீங்கள் சமைச்சு பாருங்கள். அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் எவ்வளோ தான் கடையில் காசு கொடுத்து வாங்கினாலும் வீட்டில் இருந்து எடுக்கிற மாதிரி ஒன்று வரவே வராது. அது கூட குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே நல்ல பழக்கம் வரணும் அப்படின்னா கார்டனிங்கில் நீங்கள் அவங்கள இன்வால்வ் பண்ணும்பொழுது நல்ல பொறுமை கிடைக்கும். கூட அவங்க அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. அப்சர்வ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. கண்டிப்பாக குழந்தைங்கள கார்டனில் அவங்களுக்கு டைம் கொடுங்க. ஒன்று வரலை அப்படின்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி நிறைய கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருங்கால சந்ததிக்கு செடி எப்படி இருக்குன்னே தெரியாமல் போயிடக்கூடாது. காசு கொடுத்தா கடையில் எல்லாமே கிடைக்குதுன்ற மாதிரி இல்லை. நம்ம வீட்டிலேருந்து எடுக்கும் பொழுது அதோடைய அருமை அவங்களுக்கு தெரியும். பொருட்களையும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.